நதி போல் பாதையை வகுத்துக் கொள்ளு. எதிரியை நண்பன நினைத்து விடு. நீ வழியில் பயமில்லை உணர்ந்து விடு. அடிதடி விட்டு விடு. அகிம்சையை பற்றி விடு. கத்தி கம்பை எறிந்திடு. கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓ தர்மத்தின் பாதையில் நீ நடந்தால் தரணியை உன்னை கண்டு தலை வணங்கும். வயசே வாலிபம். மரஞ்செடி மட்டும் சோலை அல்ல, வாழ்க்கையும் பூஞ்சோலைதான். காவியம் படைக்க கலவரம் தேவையா? கத்தி என்று நீ வெற்றி கொள்ளடா. வியர்வை சிந்தியே செல்வம் சேரடா. எதிரி யாரும் இல்லை உனக்கு நீயடா. உறக்கத்தில் கூட இறக்க வேணும்டா. போதும் நிறுத்து உந்தன் ஆட்டம் தானடா. வயசே வாலிபம். வயசாகி போனால் குழந்தை குணம். இளம் வயசிலே வரும் ஆணவம். உன்னை வாழ விடாமல் அழுத்தி விடும். வருண் கால் பண்ணாரா? இல்லடி, ரொம்ப தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன். லைனே கிடைக்க மாட்டுது. எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஹரிணி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவரை நம்பி வந்து இப்ப என்ன உங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? எனக்கே தெரியல சுதா, என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடி. ஹலோ, நீதான் ஹரிணியா? ஆமா, நீங்க? நான் உன் புருஷனோட கூட்டாளி தான். ஆமா, எங்க போனா அவன்? போன் பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு தெரியலங்களே, ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாரு. இன்னும் வீட்டுக்கு கூட வரல. நானும் ரொம்ப தடவை கால் பண்ணி பார்த்துட்டு லைனும் கிடைக்க மாட்டேங்குது. எப்ப வருவாருன்னு தெரியலையே. எங்க வர போறான்? மாட்டினா நேரா ஜெயில் தான். ஐயோ சுதா, உன் புருஷனும் அவன் கூட்டாளிங்களும் போன வாரம் நகைக்கடையை கொள்ளடிக்க போயிருக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டி சுட்டதுல 2 பேர் செத்து போயிட்டானுங்க. உன் தாடிக்கு ஆயுசு கெட்டி நினைக்கிறேன். அதான் அவன் தப்பிச்சிட்டான். மாட்டிக்குவான், எப்படியும் கண்டிப்பா மாட்டிக்குவான். அவன் மனசை தைரியப்படுத்திக்குவான். என்ன பட்டா? ஹரிணி, 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 ஹெல்ப்! ஹரிணி, இன்னும் கொஞ்சம் போதுமா? என்னங்க, வருண் எப்படி இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கான் வள்ளி. நீ ஏன் வீணா கவலைப்படுற? என்னங்க அப்படி பேசுறீங்க? அவனை தேடிட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்தா எப்படிங்க? வள்ளி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது தான் நியாயம். போலீஸு அவங்க கடமையை செய்யட்டும். நாம என்ன செய்ய முடியுமோ அதை அப்புறம் செய்வோமே. என்னங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பத்திரமா இருக்கு சொல்லுங்க. எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்றேன்? இப்படி கேட்டா எப்படிங்க? அவனோட ஹேண்ட்ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பாருங்க. வாங்கம்மா. வித்யா, பிரியா. அம்மா,
டாக்டர் உங்களைய ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க ஏன் தேவையில்லாம அண்ணனை பத்தி நினைச்சு உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க? எல்லாத்தையும் அப்பா கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவாரு. இப்படியே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்குதாமா இன்னும் அதிகமாகும். அவன் உங்க கூட பிறந்தவன். உங்க அப்பாவுக்கு தான் அவனை பத்தி கவலையே இல்லை. பொம்பளை பிள்ளைங்க உங்க 2 பேருக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அம்மா, அப்பாவுக்கு அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா. ஒவ்வொரு நாளும் அப்பா அண்ணனை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அம்மா, கொஞ்ச நேரம் அண்ணனை பத்தி பேசுறதை விட்டுட்டு வாங்கம்மா அந்த சாப்பிடுங்க. வித்யா, அம்மாக்கு தண்ணி எடுத்து கொடு. பாத்தீங்களா? பாருங்க, வருண போலீஸ் எடுத்துங்க. ஏதோ நகை கலையில கொள்ளடிக்க பார்த்திருக்கான். அவன் 2 கூட்டாளிகளை போலீஸ் சுட்டுட்டாங்க. இவனும் அவன் கூட்டாளியும் தலைமறைவாயிட்டாங்க. இப்ப போலீஸ் தேடுதுங்க அவங்கள. என்னங்க, இவனால நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வருங்க, எனக்கு தெரியும். நான் அப்பவே சொன்னேன், அவகிட்ட சொன்னேன், படிச்சு சொன்னேன். அவனை நம்பாத, ஒரு ரவுடி பையனு. கேட்டால என் பேச்சு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம அவன் கூட போய் இப்ப மாட்டி சீரடிச்சுட்டு வந்து நிக்கிறான். கொஞ்சம் இருந்த மான மரியாதை எல்லாம் இந்த நியூஸோட போயிடுச்சுங்க. நம்ம எப்படிங்க இப்ப தலை காட்டுறது வெளியில சொல்லுங்க? என்னங்க, அவளுக்கு போன் அடிச்சு உடனே இங்க வர சொல்லுங்க. ஏன்னா அவன் அங்க இருந்தானா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். உடனே போன் அடிச்சு வர சொல்லுங்க. நாம போன் பண்ணா மட்டும் உன் பொண்ணு உடனே கிளம்பி வந்துடுவாங்க. சும்மா இரு. இந்த பாருங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. உடனே போன் அடிச்சு வர சொல்லுங்க. நேரம் காலம் தெரியாம சும்மா பேசிக்கிட்டு. ஹலோ ஹலோ, அம்மா ஹரிணி, அப்பா பேசுறமா? அங்கிள், நான் ஹரிணியோட ஃப்ரெண்ட் சுதா பேசுறேன். ஹரிணி கிளினிக்கு செக்அப் வந்திருக்கா. அவன் இப்ப டாக்டரோட பேசிட்டு இருக்கா. அவன் வெளியே வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். சரிம்மா. என்னங்க சொன்னா? ஹரிணி செக்அப் போயிருக்கலாம், டாக்டர் ரூம்ல இருக்கலாம். அவன் ஃப்ரெண்ட் சுதா பேசினா. செக்அப் முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ண சொல்லி சொல்றாளா? என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ற, மாசமா இருக்கிறியே? ஹஸ்பண்ட் வரலையா? ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் அவுட் ஸ்டேஷன் போயிருக்காரு. ஓ அப்படியா? இங்க பாருமா, இது உனக்கு முதல் குழந்தையா இருக்கிறதுனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ டைமுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடணும். நிறைய பழங்களை உணவில் சேர்த்துக்க. அன்னாசி, பப்பாளி இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயமா. நான் சில வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை மறக்காம நீ சாப்பிடணும். அதோட அடுத்த முறை நீ செக்கப் வரும்போது வீட்டோட பெரியவங்களை யாராவது கூட்டிகிட்டு வா. ஓகேவா? நீ கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துரு, அப்புறம்
அப்புறம் இந்த வைட்டமின் டேப்லெட்ஸை மறந்துடாமல் சாப்பிடணும். ம், தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. நர்ஸ், அப்பா கால் பண்ணாரு. அப்பாவா? என்ன சொன்னாரு? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் தான் நீ செக்அப்ல இருக்க, அது முடிஞ்சது கால் பண்ண சொல்றேன்னு சொன்னேன். ஓ, முதல்ல கால் பண்ணேன். இல்ல சுதா, இப்ப நான் இருக்கிற நிலைமையில ஒரு கால் பண்ண முடியாது. நீ வா. This is the antibiotic, 1 capsule twice a day, and this 1 tablet 3 times a day. Okay? ஓகே சார். எவ்வளோ சிஸ்டர்? $50. Thank you. Bye. என்னங்க, ஏங்க இந்த பொண்ணு இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கா? இவ்வளோ நேரம் நானும் உங்க கூட தான் இருக்கேன். என்கிட்ட கேட்குறேன். இந்தா நீ ஃபோன் பண்ணிப்பாரு. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுவும் பேச வேணாம். கொஞ்சம் பொறுமையா அமைதியா பேசு. ஹலோ. ஹலோ ஹரிணி, எப்படிமா இருக்க? அம்மா, நல்லா இருக்கம்மா. நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா. கிளினிக் போனியாமே, உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? இல்லம்மா, லேசா தலைவலி, அதனாலதான் கிளினிக் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்ப நல்லா இருக்கா? மருந்து சாப்பிட்டேன், இப்ப நல்லா இருக்கு. ஹரிணி, ஏமா குரல் ஒரு மாதிரி இருக்கு? அழறியா? அது இல்லம்மா, நான் தான் தலைவலியே சொன்னேன்ல, அதனாலதான் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மருந்து சாப்பிடுமா, இல்லாட்டி சூடா காஃபி கலக்கி குடி, சரியா? சரிம்மா. ஹரிணி, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. என்னைக்கு உன்னை பார்க்கலாம் சொல்லுமா. சண்டே வீட்டில் தான் இருப்பேன், அப்போ வந்து பாருங்க. சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை நாங்க வரோம். ஹரிணி, உடம்ப பார்த்துக்கம்மா. வேளை வேளைக்கு மருந்து சாப்பிடு, சரியா? சரிம்மா. சரிம்மா. என்ன சொல்றாங்க பொண்ணு? அவளுக்கு அடிக்கடி தலைவலியும் மயக்கமாவும் வருதான். எனக்கு பயமா இருக்குங்க. அவ கர்ப்பமா இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை போக போறோம்ல, அப்ப பார்த்துக்கலாம். ம், அதாவது தலைவிதிப்படி நடக்கட்டும். நாம் என்ன செய்ய முடியும்? பெத்த கடமைக்கு போய் பார்த்துட்டு தான் வர முடியும். நான் தலை போட அடிச்சுக்கிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் கேட்டாள். இப்ப எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல முடியாம அழறாங்க. அவ என் பொண்ணு அழறாங்க. சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை போறோம்ல, பார்த்து பேசிட்டு வருவோம். கவலைப்படாத, கவலைப்படாத. அம்மா கிட்ட தானே பேசுனேன், சந்தோஷமா பேச வேண்டியதானே. எப்படி கவலையா இருக்க? இல்ல சுதா, வரும் நல்லவர் நம்பிதானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப அவரோட உண்மை கதை தெரிஞ்சது, ஐயோ,
என் நிலைமை என்ன ஆகும் எனக்கே தெரியலடி. ஹரிணி, நீ என்ன தெரிஞ்சே அந்த தப்ப பண்ண? எல்லாம் எல்லாம் நம்ம விதிப்படி தான் நடக்கும். பிரச்சனைன்னு வந்துருச்சு, இப்ப அதை நினைச்சு என்ன செய்யறது? கடவுள் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா காட்டுவாரு. வருண் தப்பே பண்ணிருக்கட்டும், ஆனா நான் அவரை மன்னிச்சிருப்பேன். அப்படியாவது அவர் திருத்திருப்பேன்ல. ஆனா இப்படி போலீஸ்லயும் சரணடையாம எனக்கும் கால் பண்ணாம இப்படி தலைமறைவா இருக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சுதா. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஹரிணி, ஹரிணி, அப்பா வாங்கப்பா. எப்படி பாருக்கீங்க? வாங்கம்மா, உட்காருங்கப்பா. வாங்க. உட்காருங்கம்மா. அக்கா வரலப்பா. எப்படிமா இருக்கா அக்கா? நீ எப்படி இருக்க? நானா தான் பாக்குறீங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் போய் தண்ணி கறி கொண்டு வரமா? என்னங்க இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான்? அதான் சொன்னால வீடு சின்னது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு அவளுக்கு என்னங்க தலையெழுத்தா? கொஞ்சம் பேசாம இரு, வர்றா. என்னங்கப்பா, எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. ஹரிணி, சொல்லுங்கப்பா. எங்கம்மா வருண்? வருண் வருண் இப்பதான்ப்பா வெளியே போனாரு. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்படிமா வருவான்? அவனை தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாது? பயந்து போய் ஓடி போனவன் திரும்ப வரமாட்டான். நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். படிச்சு படிச்சு சொன்னேன், அவன் நல்லவன் இல்லை நல்லவன் இல்லைன்னு. உங்க அப்பா தான் வீட்டுல கொண்டாந்து சேர்த்து அவனை படிக்க வச்சாரு. நீ என்னடானா அவனை நம்பி உன் வாழ்க்கையே பணைய வச்ச. அவன் என்ன பண்ணா? கடைசியில சுய ரூபத்தை காட்டிட்டு போயிட்டான். ஏண்டி ஏண்டி உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன்? இந்த மாதிரி இடத்துல, அதுவும் இந்த மாதிரி வீட்டுல நீ இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குமா, புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். சந்தோஷமா? என்னம்மா இது? இப்படி விதண்டாவாதமா பேசி பேசி தான் உன் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேன். இனிமேலையாவது எங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து எங்களோட வாமா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இதுவே நான் பழைய அருமையா இருந்திருந்தா நீங்க கூப்பிட்ட உடனே டக்குன்னு கிளம்பி இங்க கூட வந்திருப்பேன். ஆனா நான் இப்ப இன்னொருத்தரோட மனைவி. அவரோட அனுமதி இல்லாம என்னால எங்கேயும் வர முடியாது. நீ இன்னும் அந்த ஓடி போனவனே நம்பிக்கிட்டு இருக்கியா? அம்மா, உங்களோட பார்வைக்கு அவர் எப்பவுமே தப்பாதான் தெரிவார். ஆனா அவர் நல்லவர் நம்பிதாம்மா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லதோ கெட்டதோ என்னோட பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். ஆனா உதவின்னு கேட்டு கண்டிப்பா உங்க வாசப்படி ஏறி வரமாட்டேன். என்னடி கொஞ்சம் படிச்சுட்டு திமிரில் பேசுறியா? உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு தினம் தினம் கவலைப்படுறது எங்க ரெண்டு பேருக்கு தாண்டி தெரியும், உனக்கு தெரியாது.
அன்னைக்கு பேப்பர்ல அந்த நியூஸ் பார்த்ததுல இருந்து நாங்க 2 பேரும் ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூக்கல தெரியுமா? நீ என்னடா எங்க வேதனையை புரிஞ்சுக்காம எங்களையே எடுத்துரிச்சு பேசுற? தெரியாதுடி, உனக்கு இப்ப தெரியாது. பெத்தவங்களோட வேதனை இப்ப தெரியாது. உனக்குன்ட்டு ஒண்ணு பிறக்கட்டும், அப்புறம் தெரியும். அம்மா கரடி, ஒன்று இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு நாங்கள் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? கடைசி என்னதான் சொல்ல வர? எங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து எங்க கூட வரப்போறியா, இல்லை இங்கேயே கிடந்து கஷ்டப்படத்தான் போறியா? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில என்னால கண்டிப்பா அவங்க கூட வர முடியாது. புரிஞ்சுக்குங்க. என்னடி பெரிய ஒரு சூழ்நிலை? இதை விட ஒரு சூழ்நிலை வேற என்ன உனக்கு வந்துட போகுது? என்னம்மா நீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை விட முக்கியம், நானும் தாயாக கூடங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? வருணோட பிள்ளைக்கு நான் தாயாக போறேம்மா. இந்த சூழ்நிலையில உங்க கூட வந்தா எனக்கு மட்டும் இல்லை, அது உங்க எல்லாருக்கும் தான் அவமானத்தை தரும். தேவையா? அவனுக்கு பிள்ளை ஒண்ணுதான் அப்ப குறைச்சேன். சொல்லி திருந்தாதது பட்டு திருந்தோன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ இருக்கிறாளே, பட்டும் திருந்தாத திமிர் பிடிச்ச ஜென்மம். நீங்க வாங்க, நம்ம கிளம்புவோம். அப்பா வரமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலே சந்தோஷமா இருப்போமா? என்ன ஹரணி இது? சின்ன பிள்ளையாட்டம். நல்லா வாழ தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கஷ்டப்படுறதுக்காக கல்யாணம் பண்றாங்க. ஏன் ஹரணி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்படி எல்லார்கிட்டயும் அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு போயிட்டீங்களே, இன்னும் நான் எத்தனை அவமானத்தை தான் தாங்கிக்கிறது? வாலிபம் வயசாகி போனால் குழந்தை குணம், இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். இளம் ரத்தம் ஓடுவதால் யமனையும் எதிர்ப்பான். ஒரு போட்டி என்று வைத்தால் இமயத்தை தகர்ப்பான். சண்டை என்று வந்து விட்டால் கண்ணை மூடி அடிப்பான். சொந்த பந்தம் பார்ப்பதில்லை பொதுவாகத்தான். மதிக்கெட்டு போனவன் மனிதனும் இல்லை. மதுவினால் மயங்கு நீ போவது சரியில்லை. யோசித்து பார்த்தால் நீ நல்ல பிள்ளை. பொறுமையில் உள்ளது வெற்றியின் எல்லை. கோபம் என்பது கோழையின் ஆயுதம். அன்பு என்பது ஆண்டவன் ஆலயம். ஐசே வாலிபம் வயசாகி போனால் குழந்தை குணம், இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். Thank you.